வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விளையூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் கவர்னர் முதல்வர் பங்கேற்று துவக்கி வைப்பு. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு A+ தர சான்றிதழ் கமிட்டி அறிவிப்பு. புதுவையில் ஆன்லைனில் மோசடிகள் 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,99,700 ரூபாய் இழப்பு. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். வில்லியனூர் பகுதியில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் 31ஆம் தேதி வைகாசி 17ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை பிராந்திய ரீதியாகவும் உலக அளவிலும் உயர்கல்வியின் கலங்கரை விளக்கமாக மாற்றுவதற்கான உறுதியை புதுப்பிப்போம் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு கமிட்டி ஆய்வு செய்து A கிரேடு தர அங்கீகாரம் கமிட்டி வழங்கியது. மீண்டும் கமிட்டியின் அங்கீகாரம் பெற புதுச்சேரி பல்கலைக்கழகம் விண்ணப்பித்திருந்த சூழ்நிலையால் கடந்த 28, 29, 30 ஆகிய தேதிகளில் கமிட்டி ஆய்வு செய்தது. வழக்கமான கல்வி நிறுவனங்களில் கமிட்டி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த முறை கமிட்டியினர் ஆன்லைன் மற்றும் நேரில் என 2 வழிமுறைகளில் இந்த ஆய்வினை நடத்தினர். கமிட்டியினர் அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு A+ தர சான்றிதழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. கமிட்டி தர சான்றிதழ் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு கூறிய பொழுது, புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு A+ தர சான்றிதழ் கமிட்டி அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகம் கல்வி, ஆராய்ச்சி, புதுமை மற்றும் முழுமையான வளர்ச்சியில் சிறந்து விளங்கி வருகிறது. கூட்டு முயற்சிகள், அர்ப்பணிப்பு மூலம் இந்த சாதனை சாத்தியமாகியுள்ளது. முன்னணி மத்திய பல்கலைக்கழகமாக உள்ள நமது நிலையை இந்த அங்கீகாரம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய நமது பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி. பதிவாளர் மற்றும் அவரது குழுவிற்கும், அனைத்து சட்டப்பூர்வ அதிகாரிகளுக்கும் பாராட்டுகள். இந்த மைல்கல்லை நாம் ஒன்றாக கொண்டாடுவோம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை பிராந்திய ரீதியாகவும் உலக அளவிலும் உயர்கல்வியின் கலக்கரை விளக்கமாக மாற்றுவதற்கான நமது உறுதியை புதுப்பிப்போம் என்றார். புதுச்சேரியில் ஆன்லைனில் முதலீடு செய்து முத்தையார்பாளையத்தை சேர்ந்த பெண் உட்பட மொத்தம் 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,99,700 ரூபாய் இழந்துள்ளனர். முத்தையார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பி அப்பெண் 1,80,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். முதியால்பேட்டை சேர்ந்த நபருக்கு கிரெடிட் கார்டு குறித்த குறுஞ்செய்தி வந்துள்ளது. அவர் கிரெடிட் கார்டு விவரங்கள், ஆதார் கார்டு மற்றும் பான் நம்பர் ஆகியவற்றை அனுப்பினார். இதையடுத்து சிறிது நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து 1,52,500 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 30,400, கிராம்பாக்கத்தை சேர்ந்த நபர் 14,700, குருமேட்டை சேர்ந்த பெண் 15,000, விளக்குளத்தை சேர்ந்த பெண் 7,000 என மொத்தம் 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,99,700 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரிகளின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுவை தேவ பேரவையின் 42ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவில் 2023-24 ஆண்டிற்கான கல்வி விருதுகள் வழங்கப்பட்டது.
புதுவை தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு முப்பெரும் விழா புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனல் இன்று மாலை நடைபெற்றது. முத்து தேன்மொழி சிவஸ்ரீ இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் லட்சுமண தேவர் வரவேற்புரையாற்றினார். தலைவர் தனபாலன் தலைமை தாங்கினார். பேரவை கௌரவ தலைவர் ரத்தினசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் பங்கேற்று பேசும் பொழுது முத்துராமலிங்க தேவர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்த 2023-24 ஆண்டிற்கான கல்வி விருதுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கிங் மேக்கர் AAS அகாடமி இயக்குனர் பூமிநாதன் கலந்து கொண்டு நிறுவனர் மூக்கையா தேவர் படத்தை திறந்து வைத்த கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் தேவர் பேரவை உறுப்பினர்கள் பல குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இறுதியோடு செயலாளர் முருகேசன் நன்றி உரை ஆற்றினார். நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்ற பின்பு கடம் புறப்பாடு நடைபெற்று கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முதலமைச்சரின் தனி செயலர் அமுதவன் மற்றும் காங்கிரஸ் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி ஐயப்பன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதியில் வாய்க்கால் சிறு பாலம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயனார் மண்டபம், சுதாரண நகர், வஉசி தெரு, சுகாதார ஊழியர்கள் குடியிருப்பு பூங்கா முதல் துலுக்காந்தம்மன் நகர் வரை வாய்க்கால் வசதி செய்யும் பணிக்கு ரூபாய் 41,58,189 மற்றும் நயனார் மண்டபம் வார்டில் சிறு பாலம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 15,04,682 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளைநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு யங் இந்தியன் சார்பில் 5வது முறையாக சைக்கிளாத்தான் என்ற தலைப்பில் சைக்கிள் மாரத்தான் நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு யங் இந்தியன்ஸ் புதுச்சேரியில் உள்ள ராக் பீச்சில் சைக்கிளாத்தான் என்ற தலைப்பில் சைக்கிள் மாரத்தானை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் 10 வயது முதல் 60 வயது வரை 250க்கும் மேற்பட்டோர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சைக்கிள் மாரத்தானில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுவை ராக் பீச்சில் தொடங்கிய சைக்கிள் மாரத்தான் புதுவை முழுவதும் சுற்றி கடைசியில் பாண்டி மெரினாவில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்வின் இடையில் சுற்றுச்சூழலில் மின்னணு கழிவுகளை எவ்வாறு கையாள்வது என்றும், கட்டிட கலைஞர்கள் அமிர்தா மற்றும் ஈட்டன் நிறுவனத்தைச் சேர்ந்த அருண் தொழிற்சாலைகள் இக்கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துதல் என்றும் விரிவுரையின் மூலம் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிலையில் யங் இந்தியன் சேர்மன் ரகுநந்தன் கணபதி, YI கால் நிலைய மாற்றத்தின் தலைவர் அமிர்தா, துணைத் தலைவர் ஷாமிலி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது. கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திருப்பணிக்காக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ரூபாய் 3 லட்சம் நன்கொடை வழங்கினார். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த அருள்மிகு தர்மராஜா உடனுரை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் 3 லட்சம் ரூபாய் நன்கொடையை கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமியிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், கட்சி நிர்வாகிகள், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், ஹரி, நமோ நாராயணன், பன்னே கணபதி, நாகராஜன், முருகன், பாலு, பழனி முரளி, உலக அமுது, மல்லிகா உட்பட
ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திமுக மாணவர் நிர்வாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் மற்றும் புதுவை மாநில திமுகவின் அரியாங்குப்பம் தொகுதி மாணவரணி நிர்வாகி மற்றும் இளம் தொழிலதிபர் ரோஷன் ஹாக்தர் பிறந்தநாள் விழா சொர்ணா நகரில் நடந்தது. இதையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 800க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. திமுக மாநில அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிடம் மாணவரணி நிர்வாகி ரோஷன் ஹதர் வாழ்த்து பெற்றார். பின்னர் சொர்ணா நகரில் நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், திமுக நிர்வாகிகள் ஜாகிர் உசேன், சந்திரமோகன், கோபாலகிருஷ்ணன், வேலன், மாணவரணி அமைப்பாளர் SP மணிமாறன், இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சங்கர், உசுடு தொகுதி பிரமுகர் வழக்கறிஞர் கௌதம் பாஸ்கர், இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் தமிழன் பிரியா, சந்துரு, சிறுபான்மை பிரிவு மாநில துணை அமைப்பாளர் லியாக் அலி, நாகூர் மிரான், தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாலபாரதி, மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன், ஸ்டீபன் ராஜ், கிளை செயலாளர் விமல் உட்பட பல கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையால் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சுயம்புவாக கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதிகள் கிடைக்கப்பெற்ற பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். மகாபாரத காவியத்தில் அரவாணியின் தியாகத்தை மையமாக கொண்ட இந்த திருக்கோவிலில் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழிவில்லா அடையாளமாக விளங்குகிறது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெறும் தெய்வீக திருமண விழாவின் பிரதான நிகழ்வாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலில் பூமி பூஜை இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்ட விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், முன்னாள் அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் பிரசித்தி பெற்ற பெரியபாளையத்தம்மன் ஆலயம் உள்ளது. ஏறத்தாழ சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வாலய திருப்பணிகள் முடிவடைந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இந்த நிலையில் காலை 6ஆம் கால பூஜை நடைபெற்ற பின்பு புனித நீர் கொண்டு வரப்பட்ட கோவில் கலசங்களுக்கு ஊற்றப்பட்ட கும்பாபிஷேக விழாவானது விமர்சையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸ் தலைமையில் கோவில் நிர்வாகத்திடம் தன் சொந்த செலவில் 1,00,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் நிறைவு பெறாத பணிகளை விரைந்து முடிக்க கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் முயற்சியால் தொடங்கப்பட்ட குபேர் திருமண நிலையம், ராசு உடையார் தோட்டம் மற்றும் பிரான்சுவா வீதியில் நவீன கழிவறை கட்டும் பணி, அலைன் வீதியில் வாய்க்கால் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளது. இதனை அறிந்த அனிபால் கென்னடி நகராட்சி துணை செயற் பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து பணிகளை விரைந்து முடித்து தருமாறு வலியுறுத்தினர். மேலும் பம்பாக்கீரபாளையம் சுடுகாட்டு மின் மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும், நேதாஜி நகர் 3இல் உள்ள சமுதாய நலக்கூடத்தை விரைந்து முடித்து தரும்படியும் கேட்டுக்கொண்டார். அதனுடன் உப்பளம் தொகுதி திமுக பொறுப்பாளர் மணிமாறன், சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் நோயாள், கிளை செயலாளர் காலப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர்.
காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கங்கை முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலய பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் தெப்பல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமி வீதி விழா, திருக்கல்யாணம், தீமிதி திருவிழா உற்சவங்கள் நடைபெற்ற இறுதி விழாவாக தெப்பல் உற்சவம் நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட அம்மன் மஞ்சள் நீராட்டு விழா, மகா தீபாரதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் தெப்பல் உற்சவம் காக்கையன்தோப்பு செட்டிமார் குளக்கரையில் மீன் அலங்காரத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாக கருணாநிதி, முத்துகிருஷ்ணன் குடும்பத்தினர்கள், கோவில் நிர்வாக அதிகாரி கமலஜோதி என்கிற அமல் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் வாடிக்கையாளர் திருவிழா வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் வாடிக்கையாளர் திருவிழா 2024-25 கடந்த தீபாவளி மற்றும் பொங்கல் காலங்களில் பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு அதில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு நேற்று உப்பளம் தொகுதி அசோக் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் முதல் பரிசாக கார், இரண்டாம் பரிசாக இருசக்கர வாகனம் மற்றும் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர், வாட்டர் ஹீட்டர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போத்தீஸ் நிர்வாக இயக்குநர் திரு ரமேஷ் அவர்கள் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் திரு பாலமுருகன் தலைமையில் அவர்கள் நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 114 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வெளியூர் திரு காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் கவர்னர் முதல்வர் பங்கேற்று துவக்கி வைப்பு. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு A+ தர சான்றிதழ் கமிட்டி அறிவிப்பு. புதுவையில் ஆன்லைனில் மோசடிகள் 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,99,700 ரூபாய் இழப்பு. அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் திருப்பணி பூமி பூஜை. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.